பனிக்கு பதக்குது இல்லை. வரும்போது நான் நிறையா ஊரில் விசாரிச்சு தான் வந்தேன். என்னன்னு ஆரம்பத்தில் மாட்டுத்தாவணி வரும்போது அங்கே விசாரித்தேன். என்ன நத்தத்துலேருந்து திண்டுக்கல் ரோட்டில் ராவுத்தம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கே, அந்த ஊர் மக்கள் எப்படின்னு கேட்டேன். பிஆர்சி கண்டக்டர் இறங்கி வந்து சொன்னானப்பா. என்ன சொன்னார்? நியாயத்துக்கு கட்டுப்படுவாங்கய்யா, சரி, கொடுத்த வாக்கை தவற மாட்டாங்கய்யான்டார். கண்டக்டர் ரொம்ப நன்றின்னு. எப்படி நத்தத்தில் வந்து கேட்டேன், ஐயா ராவுத்தம்பட்டி எப்படின்னு ஒரு டீ கடையில். சரி, அந்த மாஸ்டர் அந்த இது இருக்குல்ல பால் டப்பா, அதெல்லாம் தட்டி விட்டு ஓடியாரேன். ராவுத்தம்பட்டி நல்ல கிராமம், தங்கமான ஊர் அப்படின்டா. ஆனால் நான் அந்த ஊரில் இருந்தால் தானே எனக்கு அவங்களுடைய தன்மை தெரியும். இப்போ தெரியணும்னா இந்த பேசின தொகையை கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி பார்க்காம வீடு போய் சேர்ந்துருவேங்கய்யா. ஏன்னா இருக்க கூட்டம் சுருங்குது. ஒத்தையில் வர வேற முனி ஓட்டம் மாதிரி இந்த சாமியார் வேற முனி ஓட்டம். எத்தனையோ சாமியாரை நான் சந்திச்சிருக்கேன். சாமியாருக்கு இப்படி தொப்புள் எங்கனையுமே இருக்காது. 25 உடி உளுந்த போட்டு ஆட்டினாலும் கிரிச்சு பிடிச்சான்னு ஆட்டலாம். நீனா எதுக்கு வர்ற? நீ பேசாமல் பள்ளிக்கூடம் ஆண்டு விழாவில் பிள்ளையார் வேஷம் போட்டுட்டு 300 ரூபா கொடுப்பாங்க, வாங்கிட்டு போனேன். உனக்கு எனக்கு தான் ஆகாது. ஆரம்பத்தில் நான் இன்னைக்கு நேற்று பப்புன்னு போடலை, வர்ஜூர் பழனியப்பா தாத்தாவை சந்திச்சேன். நான் இருக்காரண்ணே? அம்மா உசுரோட இருக்காரா? இல்லை. எது பண்ணாதா? எப்படி என்னைய கையை காட்டு என்னமா நான் கொண்டது மாதிரி. அது பாட்டுக்கு என் சித்தப்பேன் ரமேஷ் ராஜா பாப்புன்னு சண்டைக்கு வந்துடாம எங்கள் தாத்தாவை சந்தித்தேன். அவர் ஒரு பாட்டு பாடார். என் தாத்தாவுக்கு அப்போ பல்லுலாம் போயிடுச்சு, செட்டு பல்லுனேன். உன்னம் இங்கு உன்னை யாருங்கோ, உடம்புல குறைகள் எல்லாம் உன்னை இல்லைங்கோ, உள்ளோ நல்லா இருந்தா உணவர் குறையில்லை, உள்ளோ உணப்பட்டா உடம்பு இருந்தும் பயமில்லை, 2 காலு உள்ளவனும் நடக்கிறான், அட ஒத்த காலு உள்ளவனும் நடக்கிறான். ஊனமில்லை உன்னை யாருங்கோ, உடம்புல குறைகள் எல்லாம் உணவில்லைங்கோ. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு பாடுவார் தெரியுமா? ஆலோலஞ்சோ என்று அழகாய் கீதம் பாடுறாள். எம்புட்டு பாட்டு பாடுவாரு. அதுக்கப்புறம் இந்த மதுரையில் ஒருத்தர் இருந்தார், என் சித்தப்பு. திரைப்பட நடிகர் புரட்டா சூரியன் இருக்குல்ல, அவள் சொந்த மாமே. ஆமா, ராசாக்கூர் அஞ்சரை கட்ட ஆரம்பம். இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத ஆறுமுகத்துக்கு காட்டாத இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத மாப்பிள்ளையாகவே பார்த்து வந்தேன். மண்டக்கரமா பேசுற என்ன, பள்ளி மண்டக்கரமா பேசுற என்ன, ராவுத்த மக்கள் தண்டம் கட்டத்தான வேணுமாமா. ஆட்டாரமா ஆட்டாரமா ஆட்டாத இந்த ஆறுமுகத்துக்கிட்ட ஆட்டாத. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் ஒரே விஷயம், இத்தனை பேர்களையும் நான் சொன்னாத்தான் தெரியும். ஆனால் இன்னும் நாடக ரசிகர் மத்தியில் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். கண்ணை திறந்தா ஒளி இல்லே, களை எடுத்தா நடவள்ளி, ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே, இப்ப மண்ணா கரைஞ்சு போச்சு இருந்த ஆசையே. இது எந்த நாரதர் பாடுவார் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. நீ எதிர்த்து வீட்டுக்கு போடா. தெரிஞ்சாலும் சொல்லு. அவன் நாடக பப்புன்னு அவன் எதுக்கு சொல்றேன்? ஆடியன்ஸ் சொல்லணும். முத்தப்பா அண்ணே, முத்தப்பா அண்ணன்ட்ட என்ன ஒரு ஸ்பெஷல்னா, ஒரு கேள்வினே, கேள்வி ஒன்று பதில். அண்ணே வணக்கம் முன்ன நீ என்ன சொல்லுவ? வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. இதான பொருந்தும். ஒரே கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லுவாரு. 5 பதிலும் அந்த கேள்விக்கு தகுந்தால் போல் சரியா இருக்கும். அதே முத்தப்பா மறக்க முடியாது, ஒரு சூப்பர் ஸ்டார் முத்தப்பா அண்ணே.
அதுக்கப்புறம் அள்ளி நகரம் ஆதி நாராயணே இருக்கிறது இந்த இடத்துல இப்படித்தான் பேசுவார். அந்த அண்ணன் சொல்லுது அண்ணனுக்கு தெரியும். எவ்வளவு நாடகம் வச்சிருக்க அத்தனை பேர்த்த சந்திச்சேன். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு மாமுனியை சந்திச்சேன். யாரு? கோதமங்கலம் முத்துச்சிருப்பி. ஆளு எப்படி? வேணாம்ப்பா, யூடியூப்ல பார்த்துட்டு எங்க அண்ணன் வயது அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம். நல்ல மனுஷன் விடுப்பா, நம்ம தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு. எங்க அண்ணன் மேடைக்கு நான் சொல்லுவேன், நீ சினிமாவில் பாடுவேன்னு. அந்த வாக்கு பழச்சு இன்னைக்கு கொம்பன் படத்தில் பாட்டாப்புல. கொம்பன் படத்தில் அதையும் பாடிச்சு, காரி படத்தில் அதையும் பாடி இருக்கு எங்கள் அண்ணன் முத்துச்சிருப்பி. முதல்லாம் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி போன் அடிப்பேன், அண்ணன் எங்கேனே இருக்கட்டே உன் நாடகத்துக்கு பார்த்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன்டா. இந்த மதுரில் வந்து மாட்டுத்தவனில் இறங்கிட்டேன்னு சொன்ன முத்துச்சிருப்பி இப்போ போன் அடிக்கிறேன், தம்பி தம்பி அமெரிக்காவில் இருக்கேன். என்னடா அது அமெரிக்காவில் என்ன பண்ணுற? கச்சேரி பிஸி, ரொம்ப பிஸி. காரணம் என்ன? இந்த கலையிலேருந்து போனது தான் சினிமாவே. நாடகத்திலேருந்து போனது சினிமா. உனக்கு என்ன பிரச்சனை? சரியா தான் சொல்கிறார். இந்த இங்கிட்டு உள்ள பப்புன்னு மாதிரி என்ன பேசிடக்கூடாது. இருக்கிறதுலே ரொம்ப கிரிசு கட்டவேன் நான். நான் பேசிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன பேசுகிறேன்? ரெஸ்பான்ஸ் பண்ணனே. எச்சியை துப்புவேன், சூத்துல துப்பு. ஏன்னா இந்த கலையிலேருந்து போனதான் சினிமாண்டு. இப்போ சினிமா ஒரு ஷாட் எடுக்கிறான், நானும் படம் நடித்தேன். ஒரு ஷாட் எடுத்தால் அது தவறாக போச்சுன்னா எம்கேஆர் ஒன்மோர் போவோம். 19 தடவை நடந்தே வரணும். அப்படியே இழைச்சி கிருகிருன்னு வந்து விழுந்துருவான். அதில் திருத்திக்கலாம். இதில் இந்த மைக்கில் நான் நோத்தான்னு சொன்னால் 250 900 நோத்தா திருப்பி அழிக்க முடியாது, ஒரு மஜத்தை முருங்க முடியாது. ஆனால் இது கஷ்டம், உண்மைதானே? ஆனால் அதுவும் கஷ்டம். இன்னைக்கு வந்திருக்க சாமியார் உன்னை நினைச்சா நான் எதை கொண்டு என் வயிற்றுல அடிக்கிறேன்னு. ஏப்பா அப்படி சொல்ற? அங்கேருந்து வர்ற என்னமோ கருது வண்டி செயின் வண்டி ஓட்டுற மாதிரி ரொம்ப கேவலப்படுத்த. சிமெண்ட் மூட உம்புட்டுக்கான கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தண்டியாடா கருப்பு உருவம் கூண்டவனா கருப்பையா பேருக்கு இந்த பாட்டு. அப்ப வள்ளிதர் முன்னமா சின்ன கரு பெரிய இருப்பா. எங்க பாப்போம்? வாங்க சாமி. ஒண்ணும் பண்ண மாட்டேன் மகாலிங்க, ஒண்ணும் செய்ய மாட்டேன். வா காலத்துக்கு தங்க மாலை ஏய் சாமியாருக்கு கூச்சம் இருக்குமா? நீ நித்தியானந்தோட சேர்ந்த ஆளா இருப்ப போல. என்ன பாடுற பெரிய உன்னி கிருஷ்ணே, பாடி தகக்குற. ஏன் அண்ணே நீங்க போய் ஒண்ணுக்கு இருக்கலாம். போங்க, நீங்க போங்கண்ணே. தம்பி யாரு? நீ யாரிய முதல்ல? கே போல்தா ஹே அச்சா ஹே. தம்பி யாருன்னு கேட்டேன். என்ன பிரச்சனை? எது சூடு குடிச்சுக்குச்சா? ஏன் என்ன பிரச்சனை? ஏன் வந்தோடனே தம்பி யாருன்ற என்ன? இல்லையா இந்த தம்பி யாருன்னு கேட்குறேன். ஏன்னா ராவுத்தம்பட்டியில் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். பயப்படாமல் பேசு மகாலிங்க. எதா இருந்தாலும் பேசு, உனக்கு உளுந்தோட வாங்கி தரேன். பயப்படாத. ஏன் பயப்படுற? உளுந்தோடையா வாங்கி கொடுத்தா அப்படி இருக்குது. கொஞ்சம் குறைக்கிற மாதிரி ஏதாவது சொல்லு. குறைக்கிற மாதிரி வாச்சாத்தை வச்சு வெட்டிது. அங்கே நொட்டமுள்ள என்ன போட்டு பண்ணுறேன். சாமின்னு வாக்குற புலந்துரை முழுந்த போகிறான். சாரி ப்ரோ, உணர்ச்சி வசப்பட்டேன். விரல்ல நீட்டாத அதுக்கு போன மாடியில் குருவி தெரிக்க அரைஞ்சேன். என்ன சாமியாரு? சாமியார் ஆலயம் மண்டையும் பாரு. சாமியாருக்கு வந்து நீ குறைக்க மாதிரி இருக்கிற. நீ சயின்ஸ்காரங்க வரல, உன் முகமும் உன் மண்டை வெட்டும் ஆளு. உன்னைய பார்த்தா யாராவது சாமியார்னு சொல்லுவாங்க. கேளுங்க யாரா மேகி பொம்மையில யாரா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. மேகி பாக்கெட்ல ஒரு பொம்மை இருக்கு பாருங்க. நீ சொன்னா ஏத்துக்கிறோம் ஐயா உலகம். நீ சொன்னா உலகம் ஏத்துக்கிறோமா? சரி இப்ப நான் சொல்றேன் பாருங்க. சைனீஸ் ஒருத்தர் பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா? நான் அது மாதிரி இருக்கா பாருங்க. நான் கோமாளி எப்படி வருவேன்? நீ என்ன சத்துருண்டல பிறண்டதை மாதிரி கிரகம்யா. உங்க கூட நாடகம் ஆடுறதுக்கு பேசாம சவரி முடி வைத்துட்டு போயிடலாம். 800 தம்பி. புடுங்கின தம்பி. நீங்க யார் முதல்ல? சாமியாருக்கு முனிவருக்கு வந்து ரோசம் கோபம்
எல்லாமே வரக்கூடாது. கோபமான முனிவர் யாருன்னா விஸ்வாமித்திரர் தான் கோபமானவர். நீங்கள் அப்படி கிடையாது. சில்லுமுக்கு அந்துவோங்க. என்னமோ பெரிய சொத்து மாடு மாதிரி பாயிரி. என்ன இல்லை என்னங்கிற சர்ச்சி மாடு மாதிரி இருந்துக்கிட்டு உசுரை வாங்குற. உனக்கு எனக்கு ஆகாதுன்னா நீ யார்? எதுக்கே நடத்த? நீ யார் முதல்ல? நீ யார் முதல்ல? வேன் டிரைவர். என்ன பண்ண போற? வேன் டிரைவரா? கதையவே முடிச்சு. என்னடா வாயை திறந்தா அம்புட்டு பொய்யாவே பேசுறான். என்ன எப்படி இடத்துக்குரிய காவலாளி ஏடா? யாரு நீங்க? காவக்காரன். உன்னை பார்த்தா என்னமோ சரித்த காவக்காரன் நீங்க. அப்ப என்னைய பார்த்தா ஈர ஒழிக்கிற மாதிரி இருக்கா? நான் சொல்லலை, நீ தான் சொல்லிக்கிட்டே. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏதாவது போட்டு வாயெல்லாம் பேப்பரை வச்சு ஒட்டிட்டு வாயா. எதுக்குயா? மடு இருந்துண்டியா அடங்கும். எவனை 5:30 போல பால்காரைய வந்து மாடு இங்கே இடக்குன்னு கறந்துட போறேன். கிரகம் ஆயிருந்தேன். தம்பி என்ன தம்பி? உங்க ஆத்தா எங்க ஆத்தா கூட பிறந்தா தம்பி புடுங்குறேன். யார் நீங்க முதல்ல? கால் எடுத்து வச்சு 4 பாட்டு பாடினா 400 பேத்த காணா. இல்லை யாருன்னு கேட்குறேன் உங்களை. இடத்துக்கு உள்ளே வேண்டேன். இந்த இடத்துக்கு உள்ளவர்கள். இந்த இடம் என்ன இடம் தெரியுமா? இந்த இடம் என்ன இடம் கேட்குறேன்? டைல்ஸ் மேடை. அது உனக்கு தெரியுதா? பாரு உள்ளே இடிஞ்சிருக்கு. மேற்கொண்டு வேற ஒன்னே வேற நாரதருக்கு போட்டு நீ இப்படி அலட்டுற. காரையெல்லாம் விழுகுது திடீர்னு. இடிச்சு விட்டு போயிடாத. ஊரில் தெண்டை கட்ட முடியாதுமா காலிங்க. வாய் ரொம்ப பேசுறாடா நீ. நீ ரொம்ப பேசுறாடா. நீங்க யாரு முத? நீ யார் முதல்ல? நீ நீரா தண்ணி வாங்கிட்டு வருவா. நீ யார் முதல்ல? சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியாது? ஏன்னா எங்க அப்பத்தான் இன்னைக்கு சடங்கான நாள். உன்னை இன்னைக்கு கிறுக்காக்கி நான் விடாம போவே மாட்டேன். மொகு தம்பி. அண்ணே நான் உங்களுக்கு அண்ணனா? நான் உனக்கு தம்பியா? நான் என்னை பார்க்கும்போது யார் மாதிரி தெரியுது? விடு, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்னை பார்க்கும்போது யார் மாதிரி தெரியுது? என்னை பார்க்கும்போது யார் மாதிரி தெரிகின்றது? இதில் வேற சிரிச்சுக்க உங்க முகரை கடைக்கு. இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ல குபேரன் பொம்மை வச்சிருப்பாங்க வருந்தா. டேய் சில்லற காசு போறது மாதிரிதான் இருக்கு உன் தொப்புள். எவனுக்காவது முழுங்கை வைத்தறிச்ச முழுக்க வைத்தறிச்ச போற வைப்பாரு. இருக்கிற ஒரு அளவு தாண்டியா. ஒரு மேடையில படுத்து கிடந்தாப்புல ஒரு சின்ன பையன் உள்ள டேய் உள்ள வந்து இந்த தொப்புளுக்குள்ள காலை விட்டு எடுக்க முடியலப்பா. என்னமோ சருத்தான். பரவாயில்ல. தம்பி யாரும் கேட்ட நீங்க? உங்க பேர் என்னன்னு கேட்குறேன். அது தேவையில்லை, நீ சொல்ல மாட்டேன். ஏன் அர்ச்சனை பண்ண போறியா? ஏட்டா பேர் கேட்டா அர்ச்சனை பண்ணுவாங்களா? உங்க பேர் என்ன? நான் சொல்ல மாட்டேன். ஏன் இடத்துக்கு வந்துட்டு இந்த ஜவடெல்லாம் பண்ணக்கூடாது. எது உங்க இடம்? நீங்க இந்தூரா வெளியூரா? நான் வெளியூரியா? வெளியூருக்காரன் உள்ளூருக்காரன் சேட்டை பண்ணா எல்லாரும் சேர்ந்துட்டு உன்னை தூக்கி போட்டு பொழப்பாங்கல்ல. நீ வந்து எங்க ஊர்ல சொல்லணும். இப்ப ராவுத்தம் ஐயா இரு பேசாத, பயப்படாத மகாலிங்க. அவுட் பண்ண மாட்டேன், அசிங்கப்படுத்த மாட்டேன், இருவேன். ஐயா பெரியவங்களாம் இருக்கிய ராவுத்தம்பட்டிக்கு நான் வர்றையா. நீங்கள் என்ன கேட்பியா? தம்பி நீங்கள் எந்த ஊர் தம்பி அப்படின்னா, நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். நீ செருப்புக்கிட்ட நீங்கள் அடிப்பில் அடிக்க மாட்டேல. இங்கே பாரு, நீ போகும்போது அலறு கோயில் குட்டியான மாதிரியே இருக்கு. என்னமோ சரி. ராதான்னு சொல்லக்கூடாது. உங்க பேரை சொல்லுங்க. இங்க வாயா, இங்க வாயா. என்னாச்சு? ஏன் என்னாச்சு? அதுக்கு தான் சொன்னேன். எதுக்கு சொன்ன? கடல முட்டையை திண்டுக்கிட்டு சட்டியில் வைக்காத, எறும்பு கடிச்சு போச்சா. சரி இப்போ கத்துனே எதுக்கு? என்னுடைய பெயர் ஒரு நாரத மகரிஷி சொன்னேன். மெதுவா சொல்லியா? பேர் என்ன? நாரத மகரிஷி. அரிசியா? நாரத மகரிஷி சொல்றேன். தமம் செய்யக்கூடியவன். எங்கன உட்காந்து கூடு விட்டு கூடு வாயக்கூடியவன் நான். உன்னைய பாஞ்சூரி எழுத்தாடி போட்ட போறான். பொறுமையா சொல்லியா? கூடு விட்டு கூடு வாயக்கூடிய நாரத மகரிஷியா பட்டவனா. அந்த எங்க அப்பு சொல்றாரு, எங்க அப்புக்கு புரியல. இரியா, பேரு என்ன? நாரத மகரிஷி. கரெக்ட். பையனே அரஞ்சாய் உழைச்சு கூட துவச்சு. ஏய், அந்த எங்க அப்புக்கு புரியல. நாரத மக ரிஷியாகப்பட்டவன் சொல்லு. நாரத மகரிஷி. முட்டநாக்கு முண்டை. யார பத்தி முட்டநாக்குன்னு என்ன போடுற? அரிக்கு போடுவேன். சிரிச்சுக்க. ஏய், நீ பேசாம பப்புன்னு போடலாமியா? நாரத மகரிஷி சொல்லிட்டேன். நீ ஊ என்ன ஊனா? ஏய், ஊருகா மட்டையில இருப்ப. யார பத்தி ஊழிய பட்டங்கற?
ஓட்டன்னு வச்சுக்க. எல்லாம் நக்கரை குட்டாங்க, அப்படியே நக்கிற பழக்கத்திலே வருவார் ஊரானக்கி. பேர் என்ன? பேர் நாரதர் மகரிஷி. எத்தனை வாட்டா சொல்றது? பொன்னி அரிசியா நவாப்பா சாப்பிட்றத கேட்கல ப்ரோ. இட்டுச்சேன்னு வச்சுக்க. இடிச்சு கொடு, மாவளக்கு நாளைக்கு எடுக்கணும். தாயமூல முத்துமாரி கோயிலுக்கு காப்பு கட்டிட்டாங்க. இடிச்சு கொடு, உன் தொப்புல ஓட்டி நங்கு முங்கா நங்கு. ஊரே சிரிக்குது, ஓடி ஒளி. உன்னை பார்த்து சிரிக்குது, உன்னை பார்த்து. கேவலமான பயம், கேவலப்பட்டன. நாரத மகரிஷி என்னுடைய பெயரோ. பேரு நாரதர். நாரதர் மகரிஷி அவ்வளோதானே? ஆமா. ஐடென்டி நம்பர் என்ன? என்ன ஒன்ன மாதிரி நம்பர் என்ன? ஒன்ன மாதிரி பூலத்தில் இருக்கக்கூடிய மனிதனை ஏமாற்றி பண்ணக்கூடிய மனுஷனானா? நான் இறைவனுக்கு நிகரானவன், தேவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவன், கூடுபட்டு கூடுவாயக்கூடியவன், சிறுசு பெருசாகக்கூடியவன், தண்ணி மேல நடக்கக்கூடியவனா. நம்மளும் 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம், டிராக்டர் ஏமாத்தி விட்டேன். இங்கே வாயா, சிறுச பெருசாகு. ஆமா. நேரத்தில் என்ன செய்யறது? கிருமி மூலமா இல்லை இயற்கை செடி மூலம்? இல்லை, செடியை பிடுங்கி அரைச்சது ஒண்ணுவியா கிரிமா? எதுல பார்க்கிற பார்வையை வசம் செய்ய ஆற்றல் பெற்றவன் நான். பார்த்தாலே போதும். காம கொடுறோன்னா காம. அப்புறம் என்ன இல்லையா சொல்ற? வசியம் செய்ய ஆற்றல் பெற்றவன் நான். வசியம் செய்ய ஆற்றல் பெற்றவன் நான். எங்கன செய்வ? பசியம் செய்ய முடியல, எங்கன செய்வேன்? நான் எந்த நேரத்தில் நினைக்கிறோனோ அந்த இடத்துல செய்வேன். ரைடெல்லாம் வராதா? என்ன ரைடா? பேசுற பேச்சு அப்படி பிராடுத்தனமான பேச்சா பேசிக்கிட்டு இருக்கிற, அதுக்கு ஊரே சிரிக்குது. ஏன்னா என்கிட்ட 10 பேர் வந்து சொல்லிட்டாங்க, என்ன இந்த முட்டை பறிச்சாலே ஒரு வழியாக்கிட்டு போயிடும். யார் முட்டை பறிச்சாலே? என்ன ஏன் கோபப்படுற? எதுக்கு எனக்கு கோபப்படணும்? சரி, இப்போ வரேன். உங்க ஊர் ஏனுக்குள்ள இருக்கு? மேலூர்ல இருக்கு. மேலூர்ல கூட என் சொந்தக்காரன் இருக்கேன். மேலூரும் சொந்தக்காரனா? முருகா, மேலூர்ல நம்ம சித்தி பேர் ராக்கு தானடா. எந்த மேலூர் சிறை நீங்க? எந்த மேலூர்? நான் மேல் உலகத்தை சுருக்கி மேலூர்னு சொன்னேன். எங்கன்னு இருக்கு? ஏன் மேல் உலகத்தில்? எந்த இடத்துல இருக்கு? மேல் உலகத்து மேல இருக்கியா? சரி, இது வேணா. அங்கே பிரசிடண்ட் யாரு? பிரசிடண்டா? எலெக்ஷன் வைக்கலையா? அதான் வெட்டிக்கிட்டாங்களோ பிரசிடண்ட்? பிரச்சனை என்ன வெட்டிக்கிட்டாங்களா? அது பிரச்சனை பேப்பர்ல பார்த்தேன். எங்களுடைய தேவேந்திர சபைக்கு தேவேந்திரன் தான் அங்கே சபை தலைவன். எங்களுடைய லோகத்திற்கு சபைக்கு தேவேந்திர இந்திராகப்பட்டவன் தான் தலைவனாகப்பட்டவன். இந்திரன் தோத்து போனதா சொன்னாங்க. எந்த இந்திரன் சொல்ற நீ? கிளருக்கு அசோக் தானே? என்ன அகராதியான பேச்சை பேசிக்கிட்டு இருக்கிற? நீ கொலைனூர் பிரசிடண்ட் தானே சொல்ற? கொலைனூர் பிரச்சனை எந்த பிரசிடண்ட்? மேலுலகத்துடைய தேவலோகத்தினுடைய சபைக்கு இந்திராகப்பட்டவன் தான் தலைவனாகப்பட்டவர். சுவையிறேன், கொட்டையை தூப்புறேன், அதெல்லாம் கேட்கல. வீட்டில் குடும்ப குட்டிலாம் இருக்கா? யாருக்கு? இப்போ அங்கே கருது வண்டி மணிக்கு எவ்வளோ வாங்குறாங்க? கருது வண்டியா? உன்னை என்னடா பண்றது? உன்னைய சொல்றதை செய்ய நீ ரொம்ப ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிற. டேய், 100 ரூபாயா? 100 ரூபாயா? இப்படி என்ன எவ்வளோ வாங்குறாங்க கருது வண்டிக்கு? எங்களுக்கு கிடையாதுடா. நீயே அறுத்துக்கிறியா? நானும் அறுத்துக்கிறேன். இந்த மிஷினை மாட்டிருக்கிய? எது மிஷினு? பதிதோ செகரி அதிகம் மிஷினா? பகதியால் அறுத்து இந்த நெல் இசை விட்டக்கூடிய கருவியாகப்பட்டது. கையடா, குளிச்சலாம் குளிக்கலையே வேணும். இவங்க லாயா தொட்டிக்கிட்டு இருக்கிற. குளிச்சையா நீ? என்ன போயானா? மகதியால் இசைமூட்டக்கூடிய கருவியாகப்பட்டது. அப்ப விவசாயம் கிடையாது. எங்க விவசாயம் கிடையாது? உங்க ஊர்ல. எங்களுக்கு என்னைய செல்வத்து குறைவல், அனைத்து செல்வங்களும் எங்கள்கிட்ட கையில் இருக்குது. அப்ப இங்க வந்து நீ நிமிந்தால் வேலை வைப்பியா? நிமிந்தாளா? என்ன வேலை வைப்ப? ஏன் சிமுண்டா இருக்கு மேல? நான் ஊருக்கு ஊரு தொண்டு செய்யக்கூடியவன். துண்டு வியாபாரம் பாக்குறேன். தொண்டு கம்பளி போறேன்னு நினைச்சிட்டேன். நான் ஊருக்கு சென்று தொண்டுகள் செய்யக்கூடியவன். அநியாயத்தை நீக்கி அதர்வத்தை தலைவருக்கு நீதியை நிலைநாட்டக்கூடியவன் நான். ஏதோ சரித்தியா ஊரை ஏமாத்துற. என்ன நீ மட்டும் ஏமாத்த மாட்டேங்கிற? முழுசா ஏமாத்துற நீ தான்டா. நான் ஏமாத்தல. என் மக்களை இப்போ கைதற சொல்லவா? பூரா 70 ரூபா, 80 ரூபா, 150 ரூபா வரைக்கும் ரேட்டு கூட. உன்ட்ட பழி வாங்குறதுக்கு நான் ஆளை கூட்டு வர்ற மாதிரி மோகமுடா. அது பொம்பளை இருக்கா? சி பொண்டாட்டி இருக்கா? ஒரு காலத்தில் இருந்தது, ஒரு கிடையாது. ஒரு காலம் தூக்கிட்டு இது நீர் கட்டு பிடிக்காதா? சூவை பிடிச்சிக்கிறோம். ஒரு காலத்தில் இருந்தது ஆணாக இருந்து பெண்ணாக வரை ஒரு தடாகத்தில் மூலிகை இருந்த 52 மனைவிகளை திருமணம் செய்தேன். தண்ணிக்குள்ள 52 மனைவிகள். உனக்கு வயிறு கணக்கும் போதே எனக்கு தெரியும். 52 வண்டிக்கு நீ தான் எஃப்சி.
எஃப்சி என்னடா எஃப்சி கிப்சி சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே ஒரு பப்புன்னு ரெவடியானா என் ஜாதி ஜனம் பூரா இருக்குது. என்னை வைக்கல வச்சு வெளியே எடுத்துருவாங்க. நீ ரெவடியானேன்னா 2 ஆயில் மகாலிங்கம். உன்னை வடவே விட மாட்டேன். ஜெயிலுக்குள்ளே உன்னை கடிச்சு துப்பிடுவேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகவில்லைன்னு சொல்லியிருக்கேன். இல்லை 52 என்னமோ ஒரு காலத்தில் இருந்தது. எத்தனை பொண்டாட்டி? 52 மனைவிகள். 52 பொண்டாட்டி கட்டினா கசகசன்னு இருக்காதா? என்ன குளிச்சிருவியா? என்ன பண்ணுவ? 52 என்னையா பண்ணுவ? ஒன்ன மாதிரி வேடிக்கை பார்க்குறவனா? காண்டா வழக்க பொருத்தி வச்சுட்டு போயிடுவேன். லாவி எரியட்டும். 52 மனைவிகளும் இந்த உலகத்திற்கு எம்பெருமான சுவாமிமலை படிக்கட்டுகளாகவும் 51 அச்சரமான வச்சிருக்கிறேன். ஓஹோ, அந்த பழனி படிக்கட்டில் உட்காந்து பூ வியாபாரம் பார்க்குது. அது கூட உன் பொண்டாட்டி தானா? நீ தானே சொன்ன? என்னடா நீ வந்து வாய்க்கு வந்தாலும் பேசியிருக்கிற? நீ தானே 52 பொண்டாட்டி அடிக்கட்டு என்னடா சிரிக்கிற? சிரிப்புக்களும் குறைச்ச கிடையாது. பழனி படிக்கட்டுலேருந்து பூ வியாபாரம் பண்ண ஐயா இவர் தானங்க சொன்னார் 52 பொண்டாட்டி. 52 மனைவிகளையும் 51 எம்பெருமான் சுவாமிமலையுடைய படிக்கட்டுகளாகவும் 1 அச்சரமாக வச்சிருக்கிறேன். படிக்கட்டில் உட்காந்து தானே? டேய் மறுக்க ஏதாவது பேசுறான்னு வச்சுக்க. பிள்ளை வத்தியாமல எந்த பிரியாஜ் இல்லை. பிள்ளை ஆல்ரைஸ் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி 60 குழந்தைகள் பெற்றெடுத்தேன். உன்ன மாதிரியா? எங்கனக்கு 60 குழந்தைகள் பெற்றெடுத்தேன். எங்கன கருவில் கடந்து முக்குனியா? எதுக்குடா நாங்க ஏன் முக்கணும்? பார்க்குற பார்வையிலே தோற்றுவிக்கப்பட்டவர்கள் நாங்க. பார்த்தாலே போதும். கண்ணுல காதல மூக்குல வயிற்றுல தொப்புல தொடையில இப்படி வெடிச்சுக்கிட்டு வரக்கூடிய நாங்களாம். என்னையா அது 12 போர் ஓட்டது மாதிரி? உனக்கு அதை தானே தெரியும். வேற என்னடா தெரியும்? 52 60 பிள்ளைகள். இன்னும் ஒரு 3 உள்ள வயிற்றுல இருக்கும் போல. எதுக்கு ஸ்கேன் எடுத்து பாரு. சரி சரி மச்சான். ஐயா ஊர்ல காப்பாத்த ஆள் இல்லையா? இந்த 60 குழந்தைகளும் இந்த உலகத்திற்கு தமிழ் வருடங்களாக திகழ் கொண்டு சார் சமர்ப்பணம் செய்து வச்சிருக்கிறேன். ஓஹோ, காலண்டர் விற்கிறாங்களா? எதை விற்கிறாங்களா? இந்த உலகத்திற்கு தமிழ் வருடங்களாக திகழட்டும் சமர்ப்பணம் செய்து வச்சிருக்கிறேன். காலண்டர் விற்கிறாங்களா? என்னடா அகராதியான பேச்சு? சரி 60 வரைக்கும் பால் எங்கன்னா ஒரு சார்ஜ் படுத்து கொடுத்த உன்ன மாதிரி மனுஷனானா? கூசாத உன்ன மாதிரி டாய் மகாலிங்க கூசுங்களா? மகாலிங்க இடிச்சேன்னு வச்சுக்க. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு மகாலிங்க. சரி 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 நீ தண்ணி டிராக்டரில் கூட கொண்டு வந்து ஓசில் விட்டு. முட்டா பயலே உங்களை மாதிரி உணவுகளை உட்கொண்டு பிற மனிதனை ஏமாற்றி பிழைக்கூடிய மனிதர் ஜாதி கிடையாது. நாங்க இறைவனாகப்பட்டவனும். உங்க ஊர்ல அதெல்லாம் கிடைக்குதா? என்ன கிடைக்குதா? எங்க ஊர்ல கணேஷ் போயில மாதிரி உங்க ஊர்ல முட்டா போயில சொன்னேன். நீ தானே சொன்ன முட்டா பயலே அப்படின்னா? முட்டா போயிலே போயின்னு சொல்ல முட்டா பயலே. சரி அப்பா அம்மாலாம் இருக்காங்க? இருக்காங்க. ஏன்னு இருக்காரு? எவனு இருக்காரா? உங்க பாட்டுக்கு இருக்கிறதுல இருக்காங்க. உங்க அப்பா பேர் பிரம்மதேவன். ஏன் ஆளுகிற? அப்பா பேர் என்ன? பிரம்மதேவன். தம்பியா ஆளுகிறீங்க நீங்க? பெரியப்பா. பெரியப்பாவா? பிரம்மா பெரியப்பா. பெரியப்பா மாதிரி உலகத்துல எவனுக்குமே கொட்டரு. தம்பி தம்பி கொடுத்து வச்சு அவ்வளோதான் வெடுப்பா. ஆமா குடம் யார் உடைச்சா? குடம் என்னடா நீ கேட்கறல வித்தியாசமாக கேட்டுட்டு இருக்கிற? ஓ கட்டிங் போடாம காலையில வெளியே போக மாட்டாரே. நன்னு தம்பி நீங்க எந்த பிரமணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பயம் கேதுக்கு வர முடியல. ஓ நான் என்ன செய்வேன்? அவ்வளோதான். இந்த சொத்துலாம் விட்டுட்டு போயிட்டாங்க. தம்பி உடனே தானப்பா சொல்லுவார் அடிக்கடி, ராதா முட்டை போண்டா பார்த்துக்க, முட்டை போண்டா பார்த்துக்க. விதி அவ்வளோதான். விதி கொடுத்து வச்சு அவ்வளோதான். நீங்கள் எந்த பிரபலம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? வருஷம் திருமணம் ராமேஸ்வரம் போகும்போது சொல்லுங்க மச்சான். யோ நீ யார் ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கிற? நீ எந்த பிரபலம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? ஐயோ தம்பி நீங்க ஏன் அழுகிறீங்க சொல்லிட்டாளுங்க. மதுரை மாட்டுத்தாவணியில் அவர் பஸ்ஸில் ஏறணும்னு விழுந்து மூக்காந்தண்டா அடிபட்டு பிரித்தி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு காசு இல்லாமல் நான் மோதிரத்தை அடகு வச்சு அவ்வளோதான். தம்பி நீங்கள் எந்த ஐயா பற்றி சொல்றீங்க? நீங்கள் எந்த பிரபலம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் எந்த பிரபலம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? யாரு யார் யா
யாருங்கிற? கிர்னி பழம் வியாபாரம் பாப்பானே. என்ன போல? கிர்னி பழம். ஏண்டா உன் லகுடு மாதிரியே இருக்குமே. மேல் உலகத்திலிருந்து கீழ் உலகத்தை ஜீவராசியை படைக்கக்கூடிய தலைவனுடைய பெருமதி சொல்லிக்கிட்டு இருக்கிற. மேல இருந்து விழுந்துட்டார். 4 யோடி 78 84 ஜீவராசிகள் படைக்கூடியவன். என்ன கீழே என்னென்ன புளியோதரை போட்ட என்ன கருமத்தை சமந்துக்கு தெரியும். எடுத்தான வச்சுக்க புதியவர் ஆக்காத. சரி மச்சான். அந்த புறமாவா? ஆமாயா. அம்மா கலைவாணி திருட்டு பயமா? வேற திருட்டு பயனா? வெள்ளை கலைபிடித்து வெள்ளை மணிபுண்டு வெள்ள அரியாசத்தில் வீட்டுக்குள்ளே தாயாகப்பட்டவள் கல்விக்கு அதிபதி. தாங்கள் பேசக்கூடிய நாவிலிருந்து கல்வியை அள்ளி தந்து கொண்டிருக்கிறாள். சரி சரி இருக்கட்டும், கோவப்படாம பேசு. இப்போ பொம்பளை இல்லையா? கிடையாது கிடையாது. மண்ணாசை பொன்னாசை பொருளாசை 3 ஆசைகள் முற்றும் திறந்தவனார். ஆசை இல்லையா? கிடையாது. கடல் உள்வாங்கிருச்சு. ஏன் உனக்கு வாங்கும்போது எங்களுக்கு ஏன் கிடக்க வாங்குது? உள்ள ஏன் வாங்குது? லேசா தீய வச்சு வாட்டி பாத்தியா? வாட்டி பாடுறா முதல்ல முட்டா பையல. லேசா கறி கிரி நீ பாத்துக்காத. எப்பா கரிச்சிரேன் என்னை பொறுத்து மண்ணெண்ணையை போட்டு எரிச்சு விடுவேன். நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன் தெரியுமா? அப்புறம் ஒரே விஷயம், கிராமத்தில் அப்படித்தாங்க பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு விறகுக்குள்ள சீவுக்குள்ள ஒரு குப்பைக்குள்ள ஒரு பாம்பு வச்சுன்னா தீய வச்சு விடாங்க கிளம்புவோம். அந்த மாதிரி நீ வச்சு விடு. மொத்தமா புரிச்சு இப்படி போ. பின்னால என்னடா பண்றது? சரி சாமி. நீ யாரிய முதல்ல? நீ செத்தாண்டா சேவல். அன்பர்ந்து என்ன கேட்டீங்க? உங்களுடைய பெயர் என்ன கேட்டேன். அம்மா வாக்கப்பட்டது வந்து எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி சித்தியத்தையும் பொண்ணு பார்த்துருக்காங்க. அப்போ சித்தியை பார்க்கும்போது அவர் சித்தப்பா சொன்னாரா, நான் தான் அந்த பிள்ளைய 3 வருஷம் விரும்புகிறேன்னு ஆட்டுக்காரன் அங்குச்சாமி இருந்தால. அப்போ நீ சொல்ல மாட்டேங்குதோ? சொல்ல சொல்ல முடியாது. பேரை சொல்லு. பேரை சொல்ல விடு. அப்போ அங்குச்சாமிக்கும் சித்திக்கும் தொடர்பாக இருந்து அந்த நேரம் எங்கள் ஐயா வெளியே இருக்கும் போகும்போது பார்த்து நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லியிருக்கிற? அப்போ நீ சொல்லு சொல்லு சொல்லு. தெரிய பார்த்துட்டு வந்து அங்குச்சாமிக்கே சித்தியை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் 2 பிள்ளை வந்ததுக்கப்புறம் என்னால் முடியாது அப்படின்னு இந்த புளிக்குழம்பு வைக்கிற பிரச்சனையில் பூரிக்கட்டை எடுத்து அடிக்கும்போது அது தீர்ந்து விட்டால. நான் என்ன கேட்டேன்னு உனக்கு தெரியுமா? சண்டை விட்டு இருக்காங்க பூரிக்கட்டை உனக்குன்னையா? கேட்டதுக்கு தான் பதில் சொல்கிறாப்புல. பேரை சொல்ல விடு. சரி சொல்லியா? சரின்னு திருப்பி ஐயா வந்து அவனோட வேணாம் நீ வாழ வேணாம்னு ஊரில் ஒருத்தன் நெல்லி பேரை தாயா சொல்கிறேன். பேரை சொல்லு. சரின்னு எங்கள் அப்பா எங்கள் ஆத்தாவை பொண்ணு வாக்காமே நான் பிறந்துட்டேன். அப்புறம் என்ன மகாலிங்க சொல்ல விடு. பேரை சொல்லு. சரின்று எங்கள் ஆத்தா அது கிழக்காது. கிழக்க போகும்போது அப்போ நாராயணா உன் பேரை என்னைய சொல்லியா? நாராயணே அவன் சமையலுக்கு வந்தவன். அவனை சேர்க்க முடியாது. அவன் சேர்க்க முடியாது. நாராயண் சமையலுக்கு வந்தவன் வேற. அப்படி வரும்போது தானே அவன் கிட்டு பாஞ்சது. அதுக்குள்ளே அங்கே வர்ற கிட்டு நாராயணன் தான் பாஞ்சது. அப்போதான் அரியக்கூடிய முத்து ஊட விழுகும் போது அவனை மூக்காந்தல்ல அடிச்சு அவங்க அப்பா காத்த கிடைக்கலையா? கடவுளே. அப்போ நீ வந்திருந்தியா காதுக்கு வந்தியா மகளே? உன் பேரை சொல்லியாங்கிற? பேரை தாயா சொல்றேன். பேரை சொல்லியா? அப்போ ஆத்தாவை பொண்ணு வாக்கும் போது அவன் கருப்பிச்சாமி மாட்டு வண்டி தானே பத்திட்டு போனாங்க. சாமி லூஸ். அப்போ அந்த காரி மாடு எங்கள் ஐயா தண்ணி காட்டும் போது அவர் பின்னாடி வந்து பாஞ்சு தூக்கி எறியலையா? ஐயோ உன்னுடைய பேரை சொன்ன மாடு பாஞ்சு பிடிச்சிட்டு அது பேருன்னு கிடக்கு இல்லையா? எங்கள் ஐயாவுக்கு ரத்தம் போயிட்டு உனக்கு தெரியும். மாடு பாஞ்சு பிடிச்சியா? அது வந்து விளையாட்டு மாடு. கொம்ப சீவி இருக்காங்க தூக்கி கிரிச்சு நம்ம பொழைச்சது மறுவளப்புங்க ஐயா. சரி பேரு பேரை சொல்லுங்க. ஏரியா ரத்தம் போயிட்டு இருக்கேன். அதான் சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ என்ன பேத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? சரின்னு அங்கனக்குள்ள டாக்டர் இல்லாமல் அந்த நெல் தைக்கிற ஊசி எடுத்து ஜனம குத்தி எங்கள் ஐயாவை தையல் போட்டாங்கல்ல. அப்போ இதில் போய் தையல் போனான்னு எங்கள் அப்பத்தான் சும்மா இல்லாமல் வந்து அவனை விளக்க மாற்றி அடிக்கலையா? என்னமோ என்னால நானும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு மாதிரி என்னடி கேட்டு இருக்கிறேன். ஏன்டா பேரை சொல்லு சொல்லிட்டா நீ என்ன கதை சொல்லி இருக்கிற? சரின்னு கட்டு போட்டு இருப்பா. பேரத்தான் சொல்லிட்டு வர. பேரத்தான் சொல்லியிருந்தாங்க அண்ணன் சொல்லுவாரு. சரின்னு எங்கள் ஆத்தாவை பரிசம் போட போகும்போது பரிசத்தில் ஆரஞ்சு வாங்கலின்னு அவன் தான் சுப்பு ஆத்தால எப்படி பரிசம் போடுவாங்க. சுப்பு ஆரஞ்சு வாங்கலின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கழுத்தை பிடிக்கும் போது எங்கள் அப்பா விழுந்துக்கிட்டு கம்பு கூட்டில் வாஞ்சாருவாரு. அது பெரிய பிரச்சனை மகாலிங்க. அதெல்லாம் வந்து ஐயோ அச்சோ அப்படித்தான் எங்கள் ஆத்தா சொன்னிச்சு. அச்சோ என் பரிசம் போடும்போது இப்படி வரணுமா? கரெக்டாக பார்த்துருக்கிய பேரை சொல்ல. அதில் நீ தானே தண்ணிக்கணு கொண்டு வந்தவன். இழுத்து போட முடியாது. இது வரைக்கும் 80 பேர்த்த லூஸ் ஆகிட்டு வந்திருக்கேன். பேரை சொல்லியா? பேரை தாயா சொல்றா முட்டா பையல. பேரை சொல்லியா?
சொல்லிடுறேன். சொல்லியா? அப்பா அம்மா வயசுக்கு வராம இருந்துச்சு.